ஆமென். எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 13வது அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரத்தின் 20, 21 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகளை நன்றாய் கவனிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எபிரேயர் 13, 20, 21 வசனங்கள். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக என்று எபிரேயருக்கு எழுதினவர் ஆமென் என்ன சொல்லி அந்த வார்த்தை எழுதுறார்? நான் இதற்காக ஜெபிக்கிறேன். கடந்த வாரத்திலே ஆவியானவர் அதிகம் இடைப்பட்ட ஒரு வார்த்தை தான் இன்னைக்கான செய்தி. அவருடையவர்கள் அவருடைய சித்தத்தை செய்யணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடையவர்கள் அவருடைய சித்தத்தை செய்வார்கள் என்று சொல்லுவதை விட நான் அந்த வார்த்தையை இன்னும் கட்டளையோட சொல்லுகிறேன். செய்ய வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, செய்யணும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாரோ செய்வார்கள் அல்ல, யாரையோ கர்த்தர் இதற்காய் தெரிந்தெடுக்கவில்லை. என்னை தான் கர்த்தர் இதற்காய் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த வசனம் தெளிவாய் காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை நடப்பித்து தம்முடைய சித்தத்தை. அப்போ ரெண்டு காரியங்கள், ஒன்று பிரியமானது, ஒன்று சித்தத்தை செய்வது. இந்த வார்த்தையை நான் ஒரே லைன்ல சொல்லணும்னா, எவர்கள் தேவ சித்தத்தை செய்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் பிரியமானவர்கள். அதேதான் ஏசாயா 48வது அதிகாரத்துல தீர்க்கதரிசியை கொண்டு 14வது வசனத்துல இப்படி எழுதி இருக்கிறார் ஆண்டவர். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோன்லே செய்வான். எங்க செய்வான் என்ற பாபிலோன்ல, உலகம் தான் பாபிலோன். அவருக்கு சித்தமானவன், அவருக்கு பிரியமானவன் இந்த உலகத்தில் எதை செய்ய அதிகம் துடிப்பான் தெரியுமா? தேவ சித்தத்தை. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று நான் சொன்ன போது இந்த மாத வாக்குத்தத்த வார்த்தை வைத்து தான் தியானிக்க ஆண்டவர் வச்சார் ஃபர்ஸ்ட்ல. ஆனால் கடந்த 2-3 நாட்களாக அவன் என்கிட்ட நறுக்குன்னு பேசுனது போல சில வார்த்தைகளை நாம இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எதை செய்ய பிரயாசப்படுகிறோம்? இந்த வசனத்தை ஆண்டவர் ரொம்ப தியானிக்க வைக்கிறதற்கு ஒரு வார்த்தை என்னை ரொம்ப யோசிக்க வச்சது. நமக்கு தெரியும், மொர்தெகாய் இருந்த காலத்துல ஆமான் எழும்பி இப்பொழுது மொர்தெகாய் வஸ்திரத்தை கிழித்து தேவ சமூகத்திலிருந்து அழுது கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒரு சம்பவம் நடக்குது. ராத்திரி ராஜாவுக்கு தூக்கம் வரல. ராஜா எழும்பி நாளாகம புஸ்தகத்தை எடுத்து, ராஜாவின் புஸ்தகத்தை எடுத்துட்டு வர சொல்றாரு. எடுத்துட்டு வந்து எஸ்தரின் புஸ்தகம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, தெரிந்த வார்த்தை தான். ஆனால் அந்த வார்த்தை என்னை இந்த நாளில் இந்த செய்தியை ஆண்டவர் பேசும்படி உணர்த்த காரணமே இந்த வார்த்தை தான். 6வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசிங்கள். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. என்ன வாசிக்கப்பட்டது? வாசல் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது, வாசிக்கப்பட்டது. அப்ப ராஜாவின் புஸ்தகத்தை எடுத்து ராஜ சமூகத்தில் வாசிக்கும் போது அங்கே எது எழுதப்பட்டிருக்கிறது என்றால், மொர்தெகாய்க்கு ராஜா என்ன செய்தார் என்றல்ல, மாறாய் ராஜாவுக்கு இந்த மொர்தெகாய் என்ன செஞ்சார்? ஹல்லேலூயா. ஆமென். ராஜா இந்த மொர்தெகாய்க்கு என்ன செய்தார்? இல்ல, ராஜா அந்த தேசத்தில் இருக்கிற அநேகருக்கு அநேக நன்மைகளை செய்தார்.
மொர்தெகாய்க்கு நன்மை செய்திருப்பார், செய்திருப்பார். எத்தனையோ அந்த பகுதி, அந்த வாசல் அண்டையில் எத்தனையோ பேர் இருக்கிறார், எல்லாருக்கும் நன்மை. அவர் நன்மை செய்கிறதை தம் புஸ்தகத்தில் எழுதாமல் அவருக்கு பிரியமானதை செய்கிறதெல்லாம் எழுதி வைக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் நான் விசுவாசிக்கிறேன், ஒரு ராஜா சமூகத்தில், ஒரு உலக ராஜாவின் சமூகத்தில், ராஜாவின் புஸ்தகத்தில் எதுதான் எழுதப்படுதுன்னா ராஜாவுக்கு செய்யப்படுதுதான் எழுதப்படுமானால், பரலோக ராஜாவின் புஸ்தகத்தில் எது அதிகம் எழுதப்படும் தெரியுமா? எனக்கு செய்யப்பட்டதெல்லாம் மாறாய் நான் தேவனுக்காய் செய்வது எழுதப்படும் என்று நம்புறவங்க கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு கொஸ்டின்குள்ள வரேன். உங்க வாழ்க்கை என்கிற நாளாகம புஸ்தகத்தை திறந்து பார்த்தால் கர்த்தர் உங்களுக்கு அநேகம் செய்தது எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க வீட்டு புஸ்தகத்தை எடுத்து திறந்து பார்த்தா கர்த்தர் உங்களுக்கு அநேகம் செய்தது எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய அடுத்த கொஸ்டின், பரலோகத்துல போய் பரலோக புஸ்தகத்தை எடுத்து பார்த்தா நீங்க கர்த்தருக்கு செய்தது எவ்வளவு எழுதப்பட்டிருக்கும்? எப்படி சைலண்ட் ஆயிட்டீங்க பாத்தீங்களா? இப்படிதான் உட்கார வச்சாரு. நான் உனக்கு செய்யறது இங்க எழுத மாட்டேன், நீ எனக்கு செய்யறது தான் எழுதுவேன். ஹல்லேலூயா. நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? கர்த்தர் என்ன எல்லாரையும் விட ரொம்ப ஆசீர்வதிச்சிட்டார்னா அதுதான் கர்த்தர் எழுதி வச்சு எனக்கு பலன் கொண்டு வர. நோ, அவர் வரும்போது அவனவனுக்கு கிரியைக்கு தக்கதான பலன் என்பது ஆசீர்வாதத்தை பார்த்தல்ல. எவன் ஒருவன் தேவ சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றி கொண்டிருக்கிறானோ அதை தான் கர்த்தர் கிரியையாய் பார்த்து எழுதி கொண்டிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரி, இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சபைகளை பார்த்து பேசுகிற வார்த்தை, இதை காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபமா இருக்கிறது. எனக்கான பலனை கொண்டு என் ஆண்டவர் வரப்போகிறார். என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். அந்த பட்டணத்துல மொர்தெகாய் மட்டும்தான் உண்டா? வேற யாருமே கிடையாது. ராஜா மொர்தெகாயை பத்தி எழுதுறதுக்கு அநேகர் உண்டு. ஆனா ராஜாவுக்கு பிரியமானது சிலது இந்த மொர்தெகாய் செஞ்சதுனால, மொர்தெகாய் ராஜாவை பிரியப்படுத்த செய்ததுனால அதை ராஜா எழுதி வைக்கிறார். இன்னைக்கு பரலோக ராஜாவின் புஸ்தகத்துல எனக்கான புஸ்தகத்தை திறந்து பார்க்கும்போது அவர் எனக்கு என்ன செய்தார் என்பது அல்ல எழுதப்பட போவது, நான் என் தேவனுக்கு என்ன செய்தேன் என்பது எழுதப்படும். ஹல்லேலூயா. ஆமென். அதைதான் இப்பொழுது நான் வாசிக்க கேட்ட எபிரேயர்ல ஒவ்வொருவரும் எதற்கு பாத்திரவான்களாய் மாறணும் தெரியுமா? கிறிஸ்துவின் சித்தத்தை செய்கிறவர்கள். யார் சித்தம் செய்கிறார்களோ அவர்கள் தான் பிரியமானவர்கள். யார் சித்தத்திற்கு தங்களை இடம் கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் பிரியமானவர்கள். எல்லாரும் என்ன விரும்புறோம் தெரியுமா? ஆண்டவர் என்ன பிரியமானவனாய் பார்க்கணும், தானியேலை போல என்ன மிகவும் பிரியமானவனாய் பார்க்கணும். எஸ், அவர் யாரை ரொம்ப மிகவும் பிரியமானவன் என்று சொன்னார் தெரியுமா? ஆமென். பாபிலோனிலே தன்னை தனக்கு கர்த்தர் உயர்வை கொடுத்ததை ஸ்தோத்திரம் பண்ணினவன் அல்ல, மாறாய் தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவனை பார்த்து சொல்றார் எனக்கு பிரியமானவன் என்று. ஹல்லேலூயா. தானியேலுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம் கொடுத்த போது பரலோகம் அங்கி சொல்லல நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று. மாறாய் தன் ஜனத்திற்காய் தேவ பாதத்தில் அமர்ந்து சாம்பலில் உட்கார்ந்து தன் பாவத்திற்காகவும் ஜனத்தின் பாவத்திற்காகவும் ஒருவன் கதறி கொண்டு அழுது கொண்டிருக்கும் போதுதான் தூதனை அனுப்பி கர்த்தர் சொல்லுகிறார் நீ எனக்கு மிகவும் பிரியமானவர். எத்தனை பேர் இந்த காலையில விரும்புறீங்க, ஆண்டவரே எனக்கு எந்த நன்மை இல்லாட்டாலும் பரவாயில்ல, மாறாய் உம்முடைய புஸ்தகத்தில் என்னை குறித்து எழுதப்படுவதாக, உம்முடைய புஸ்தகத்தில் என்னை குறித்து எழுதப்படுவதாக. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஒரு ஜெபத்தை செய்து நான் செய்திக்குள் போக விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி, என் பேப்பர் காலியா இருந்துடக்கூடாது ஆண்டவரே, என் பேச்சு காலியா இருந்துடக்கூடாது ஆண்டவரே. நீர் வரும்போது வெறும் கையா வந்துடக்கூடாது, நீர் வரும்போது வெறும் கையாய் வந்துடக்கூடாது. உம்மிடத்திலிருந்து அதிக நன்மையை பெற்றவன் நான், உம்மாலே அதிகம் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான். எனக்காய் நீர் வரும்போது வெறும் கையாய் அல்ல, வெறும் கையாய் அல்ல. எத்தனை பேர் விரும்பி ஜெபிக்க துவங்குறீங்க? வெறும் கையாய் வேணாம், வெறும் கையாய் வந்துடாதீங்க. எனக்கான பலனோடு, எனக்கான பலனோடு. நான் அல்ல இயேசு என்னில் வாழ். ஓ நான் அல்ல இயேசுவே ஷரகா பரஹந்தலரா. நான் அல்ல இயேசுவே எங்க ஆண்டவர் வரும்போது ஒவ்வொருக்கும் பலனை கொண்டு வரும்போது, எல்லாருக்கும் அந்தந்த பலனை கொடுக்கும் போது, நம்ம பக்கத்துல வரும்போது அவர் கை மட்டும் எம்டியா இருந்திருக்குமானா? ஆமென். என்கிட்ட வந்து பலனை தருவார்னு பார்த்தா அவர் கை எம்டியா இருக்கும்னா நான் வாழ்றதை வேஸ்ட்டுங்க.
இவ்வளவு நன்மை அனுபவித்து, இவ்வளவு தேவனுடைய அன்பை ருசித்து, இவ்வளவு அவர் கிட்ட நெருங்க வச்சு, அவருடைய கிருபை அதிகம் ருசிக்க வைத்து விட்டு ஆண்டவர் வரும்போது, உனக்கு தரதுக்கு என்கிட்ட ஒண்ணு இல்லை, நீ இந்த பூமியில என்னெல்லாம கேட்ட அதெல்லாம் தந்துட்டேன், ஆனா இப்போ என்கிட்ட உனக்கு பலனா தரதுக்கு இப்படி ஒருவரும் இருந்து விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சபைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். சித்தம் செய்யுங்க. நான் அல்ல, கிறிஸ்துவை என்னில் சொல்லி காட்டாதீங்க, வாழ்ந்து காட்ட துவங்குங்க. வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவர் இன்னையிலிருந்து நான் வாழ போறேன், ஆண்டவரே இன்று முதல் நான் வாழ போகிறேன். சித்தம் செய்கிறவனாய், சித்தம் செய்கிறவனாய். பாருங்க, ஒரு 5 அப்பங்கள் அந்த சிறுவன் அந்த கூட்டத்திற்குள் கொண்டு வந்தது. இந்த அப்பம் எல்லாருக்கும் நான் பிளஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படி கொண்டு வரல. இன்னும் 3 நாட்கள் இருக்க வேண்டும் என்று அல்ல ஜனங்கள் வந்தது. ஒரு நாளோட மீட்டிங் முடியும் தான் வந்தாங்க. ஆனா வார்த்தை கேட்டு 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 இப்ப எத்தனை நாள் ஆயிடுச்சு? பைபிள் ஒரு வார்த்தை இருக்குது, அவர் தாம் செய்ய போகிறதை அறிந்து. அப்போ இந்த ஜனக்கூட்டம் 3 நாள் இருக்க போகுது, 3வது நாள் பசி உண்டாகும். இதெல்லாம் அவர் ஆல்ரெடி அறிந்ததுனால ஒரு பையனை வீட்டுல இருந்து அப்பத்தை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வர வச்சுட்டார். இல்ல அப்பம் மாத்திரம் இல்ல, 2 மீனும். இப்ப 3 நாள் இந்த அப்பமும் 2 மீனும் அவன் கொண்டு வந்தது எல்லாருக்கும் கொடுக்கல, தான் சாப்பிட. ஆனா இந்த 3 நாள் அவனை சாப்பிட கர்த்தர் விடல. ஹல்லேலூயா, ஆமென். அது மாத்திரம் இல்ல, 3வது நாள் இப்ப பசி எடுத்த உடனே ஆண்டவர் கொஸ்டின் கேட்கிறார், உங்களிடத்தில் என்ன இருக்குதுன்னு. உடனே இவங்க சொல்றாங்க, எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 ஆண்டவரே அது எக்ஸ்பைரி டேட் தாண்டிடுச்சுன்னு சொல்லல. ஒரு நல்ல மீன் எத்தனை நாள் கெடாம இருக்கும்? நம்ம கெட்டாலும் சாப்பிடுவோம், கேட்டா கருவாடுன்றோம். ஃப்ரிட்ஜில் வைக்காம ஒரு மீன் எவ்வளவு நாள் கெடாம இருக்கும்? ஹலோ, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. 1 நாள், இங்க 3 நாள் கெடல. அப்போ கெடல, கெடாம வச்சிருக்கிறானாலே அவர் திட்டம், அவர் சித்தத்தை உன் லைஃப்ல நிறைவேற்ற விரும்புறாருன்னு அர்த்தம். ஆமே. ஏன் அப்பம் இல்லாம ஆண்டவருக்கு அப்பம் கொடுக்க தெரியாதா? அன்று வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்த என் தெய்வனுக்கு இன்று செய்ய தெரியாதா? தெரியும். ஆனா ஒரு சித்தத்தை இந்த அப்பத்தின் மேல வச்சுட்டாரு. அந்த சித்தம் வச்சதுனால அப்பத்தை கெட விடல. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுது? எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுது? ஆண்டவருக்கு இந்த தேசத்தை ரட்சிக்க முடியும். ஆனா அப்படி ரட்சிக்க விடாம என்ன கெடாம வச்சிருக்கிறார்னா, ஏன் மூலம் தேவ சித்தம் நிறைவேற விரும்புகிறதா என்று நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி சந்தலரா, நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், நான் அல்ல இயேசுவே, நான் அல்ல, நான் அல்ல இயேசுவே. நாம எல்லாரும் அப்பத்தை பார்ப்போம், இயேசு செய்த அற்புதத்தை பார்ப்போம். ஆனா நான் நேத்துக்கு ரொம்ப யோசிச்சது அந்த சின்ன பையனை. எங்க சின்ன பையன் கையில வந்து ஒரு பிடுங்கி பாருங்க. ஒரு சின்ன பிள்ளை தனக்குன்னு ஒரு பிஸ்கட் வச்சிருக்கு. நம்ம மீட்டிங் டைம் தான் பிடுங்குவோம். ஏன் உங்க பிள்ளையில சொல்லுங்க. உங்க பிள்ளை அப்பதான் பிஸ்கட் சாப்பிடணும்னு எடுக்கும்போது, நீங்க உங்களுக்கு பசிக்குன்னு எடுக்கும்போது அந்த பிள்ளை ஒரு முறைக்கும் தெரியுமா? இப்ப இந்த சின்ன பையன் கிட்ட இருந்து பேதுரு அழகா வாங்கிட்டாரு. அந்த சின்ன பையன் கொடுத்துட்டான். அந்த இடத்துல சொல்லல, ஐயா அது எனக்கு கொண்டு வந்தது, எங்க எடுத்துட்டு போறீங்க? இது அவர் ஒரு சித்தத்துக்கு கொடுக்கிறார். அப்ப சித்தத்துக்கா கொடுத்தாங்க. ஏப்பா இது உனக்கு பிளஸ் பண்ணி தர, எனக்கு பிளஸ் பண்ணி வேண்டாம், எனக்கான நன்மைக்கல்ல, தேவ சித்தத்திற்காக, தேவ சித்தத்திற்காக. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் இப்படி ஒரு அர்ப்பணிப்போடு இந்த வார்த்தையை கேட்க முடியும்? சபையே, உன்னை கர்த்தர் ஆசீர்வாதமான பாத்திரமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, அதுல என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துறது, 12 கூட நிரப்பினார்ல, அந்த 12 கூடையில ஒரு கூட அந்த சின்ன பையன்கிட்ட கொடுத்து விடல ஆண்டவர். அந்த சின்ன பையனும் போய் கேட்கல, என்ன இருந்தாலும் அப்பா எனக்கு தானே, நான் தானே கொண்டு வந்தேன்,
என்று தந்து விடுங்க. அவனுக்கு இப்போ தனக்கான நன்மையை விட தேவ சித்தத்தை செய்வது. ஹல்லேலூயா. இன்னைக்கு மேக்சிமம் நாம தேவனை தேடுவது நம் சித்தம் நிறைவேற. மேக்சிமம் எதுக்கு நீங்க ஆண்டவரை தேடுறீங்க? இன்னைக்கு எதுக்காக அதிகம் ஜெபிக்கிறோம்? எதுக்காக அதிகம் தேவனை தேடிக்கொண்டிருக்கிறோம்? மேக்சிமம் இன்னைக்கு கிறிஸ்டியன் லைஃப்ல மொத்தம் மேக்சிமம் 99% எதை நிறைவேற்ற தெரியுமா? நம்முடைய சித்தம் என்ன? என் விருப்பம், என் விருப்பம், என் விருப்பம், என் விருப்பம். அவர் அதை செய்வார் பாருங்க. ஆனா வந்து மொர்தெகாய் இந்த ராஜாவுக்கு செய்ததை, எழுதப்பட்டதை ராஜா பார்த்ததும் அவனுக்கு கொடுத்திருக்க கனத்தை பார்த்தீங்களாங்க. ஆமான் கிட்ட தான் கேட்கிறார். ஆமான் இப்பொழுது அவனுக்கு பிரியமானதெல்லாம் சொல்றார். அவன் கேட்டதெல்லாம் சாதாரண காரியம் கிடையாது. ஆமானுக்கு தெரியாது இது யாருக்கு செய்ய போறேன்னு, மொர்தெகாய். ஆனா யாருக்கு தெரியும்? ராஜாவுக்கு தெரியும். ஆமான் என்ன நினைப்புல கேட்கிறார்னா, அவன் இப்பொழுது ராஜா இருக்கிற இடத்துல இருக்கிறார். அப்ப ராஜா கிட்ட இதெல்லாம் கேட்டா ராஜா மறுக்காம தருவாருங்கிறது எதை வச்சு சொல்றான்னா, தான் இருக்கிற தகுதியை வச்சு சொல்லுவார். ஆனா உண்மையிலே இப்பொழுது அவன் கேட்கிறது எல்லாமே யாருக்கு என்பது ஆமானுக்கு தெரியாட்டாலும் ராஜாவுக்கு நல்லாவே. அப்படி இருக்கும்போது இவன் ராஜா குதிரையை கேட்கிறான், ராஜா மேன்மையை கேட்கிறான், ராஜா கிரீடத்தை கேட்கிறான். இப்படி எல்லாம் கேட்கும் போது அந்த ராஜா யோசித்து இருக்கிறோம்ல, டேய் நான் இது உனக்கு இல்லை அவனுக்கு கொடுக்க போறேன். அவன் வாசல் இருக்கிறவனுக்கு நான் எப்படி கொடுக்க முடியும்? அந்த இதுல ஆமான் சொன்ன ஒரு காரியத்தை கூட அந்த ராஜா மறுக்காம அதை மொர்தெகாய்க்கு செஞ்சான் பாருங்க. ஏன் ராஜாவே? அவன் வாசற்படி நிற்கிறவன். ஆமானாவது உங்க பக்கத்தில் இருக்கிறவன், அவன் வாசற்படியில் நிற்கிறவன். அவனுக்கு போய் இதெல்லாம் செய்றீங்கன்னா ராஜா சொல்லுவார், நீங்க எல்லாம் என்கிட்ட நன்மையை பெற்றவர்கள், இவன் மட்டும்தான் எனக்கு சித்தம் செய்தவன். இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் சபையே, சித்தம் செய்ய பழகுகிறவனை தேசத்தில் கர்த்தர் கனப்படுத்தி நிறுத்துவார். சித்தம் செய்ய பழகுகிறவனை கர்த்தர் பரலோகத்திலும் கனப்படுத்தி நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய புஸ்தகத்துல ஒரு கொஸ்டின் இன்னைக்கு நீங்க கொஞ்சம் வீட்டில் போய் யோசிங்க. ஆண்டவரே, உங்க புஸ்தகத்தை திறந்து அதுல டேவிட் சாம்ங்கிற பேஜ் எடுக்கும் போது அந்த பேப்பர் பிளைனா இருக்கும்னா, அந்த பேப்பர் பிளைனா இருக்கும்னா, என் பக்கத்துல இருந்து ஆராதிக்கிறவங்க பேஜில் நிறைய எழுதியிருக்கிறாரு, ஆனா என் பேஜ் பிளைனா இருக்கும்னா, அவர் வரும்போது எல்லாருக்கும் பலனை கொடுத்துட்டு இருப்பாரு. என்கிட்ட வரும்போது இல்லை, இப்படி அல்ல, இப்படி அல்ல, இப்படி அல்ல. ஆண்டவரே, நான் வெறுமையா வந்துடக்கூடாதப்பா, நான் வெறுமையா வந்துடக்கூடாது. ஒரு விஷயம் நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, இயேசுவே. லாபமான அனைத்தையுமே, லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். பாடுகள். லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லக்கை நோக்கி. ரெண்டு கரத்தை உயர்த்தி, நான் அல்ல, நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, இயேசுவே. அவனுடைய சித்தம் செய்கிறவர்கள் தான். இயேசு ஒரு வார்த்தை மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லுகிறார் பாருங்கள். வாசியுங்கள். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அவ்வளவுதான். சித்தத்தின்படி செய்கிறவர்களை தான் பிரவேசிக்க பண்ணுகிறார். எனவேதான் கர்த்தர் நம்மை எப்படி வைத்திருக்கிறார் என்றால், அவருடைய சரீரத்திலே நம்மை அவயவங்களாய் வைத்திருக்கிறார்.
1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அதுடைய 18வது வசனத்தையும் 27வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எல்லாரும் இந்த வார்த்தையை நன்றாய் கவனிங்கள். 1 கொரிந்தியர் 12, 18, 27 வசனங்கள். தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். சொல்லிவிட்டு 27வது வசனம், நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். You are the body of Christ சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்ல, நீங்கள் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். நம்முடைய சரீரத்தில் ஒவ்வொரு அவயவங்களுக்கும் ஒரு வேலை இருக்குது. இந்த அவயவங்கள் எவ்வளவு நன்மையானதை செய்தோ அது இந்த சரீரத்துக்கு நல்லதா மாறும். ஆமென். இந்த கை நன்மையை செஞ்சா அது சரீரத்துக்கு நல்லது. இந்த கால் நன்மைக்கு நேராய் போனா அது சரீரத்துக்கு நல்லது. இந்த கண் நன்மையை பார்த்துச்சுன்னா அது சரீரத்துக்கு நல்லது. இந்த காது நன்மையை கேட்டுச்சுன்னா அது சரீரத்துக்கு நல்லது. ஆண்டவர் சொல்ல, நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. யார கையா வச்சிருக்கிறாருன்னு தெரியல, யார காலா வச்சிருக்கிறாருன்னு தெரியல, யார கண்ணா வச்சிருக்கிறான்னு தெரியல, ஆனால் எல்லாரையும் கர்த்தர் அவயவங்களாய் தான் வைத்திருக்கிறார். இங்க இருக்கிற ஒருவரே கர்த்தர் தனியாய் வைக்கல, அவரோடு கூட சேர்த்து தான் வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் சரீரத்திற்கு நன்மை உண்டாக்க வேண்டுமானால், கிறிஸ்துவின் சரீரத்திற்கு இணைக்கப்பட்ட ஆமென் நாம் அந்த சரீரத்துக்கு நன்மையை வர வைக்க வேண்டுமானால், நம்முடைய அவயவங்கள் அவருடைய அவயவங்களாய் இருக்கிற நாம் அந்த சரீரத்திற்கு ஏற்றார் போல வாழணும். ஏதோ செய்வதற்கல்ல, எப்படியோ வாழ்வதற்கல்ல. ஹல்லேலூயா. இந்த கை தானே ஒன்று தீர்மானித்து ஒன்று செய்து கொண்டிருக்குமானால் அதனால் சரீரத்துக்கு பாதிப்பு வரும். இந்த கால் தானே ஒன்று யோசித்து தன் இஷ்டம் போல நடந்து கொண்டிருக்குமானால் அதுல சரீரத்தில் தான் பாதிக்கும். காரணம், அவர் தனியாய் வைக்கவில்லை, அவரோடு நம்மை சேர்த்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த கால் இனத்தில் இதை நம்புறீங்க? நான் தனியாய் அல்ல, பிதாவோடு இருக்கிறேன், கிறிஸ்துவோடு இருக்கிறேன். எனவே தான் இயேசு சொல்வார், அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. தனியே விட முடியாது. அப்படி விட்டுட்டாருன்னா முடிஞ்சு. இன்னைக்கும் நாம விழாம இருக்க ரீசன், அவர் நம்மளை இதுவரை தனியா விடல, சேர்த்து வைத்திருக்கிறார். அப்ப இந்த அவயவங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை செய்கிறோம், எதை பார்க்கிறோம், எங்க போகிறோம், எது நம்முடைய நோக்கமா இருக்கிறது? இந்த சரீரத்திற்கு வேதனை உண்டாக்குறது நோக்கமா, இல்ல இந்த சரீரத்துக்கு நன்மை செய்வது? ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நமக்காய் இந்த பூமியிலே வந்து நமக்காய் சிலுவை சுமந்தவர். ஹல்லேலூயா. அவரை பார்த்தவர்களுக்கு தெரியும், இவர் இந்த சிலுவையை சுமக்கிறது இவர்களுக்காக என்று. அதே போல நம்மை பார்க்கிறவங்களுக்கு தெரியணும், இவன் இதுல நடக்கிறதே அவருக்காக என்று. ஹல்லேலூயா. ஆமென். நேற்று ஒரு போதகர் சொன்ன ஒரு வார்த்தை, கிறிஸ்டியன் லைஃப்னா ஒன்னே ஒண்ணுதான், நாம் சிறுகணும், அவர் பெருகணும். என் லைஃபை பார்க்கிறவங்க என்னை அல்ல, கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி. ஆமென். எனவேதான் பிலிப்பியருக்கு எழுதும் போது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார்? 1வது அதிகாரம் அதுடைய 3 முதல் 6 வசனங்களை வாசியுங்கள். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியினால். ஒரு மொழிபெயர்ப்பில் அது இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்களும் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு பார்ட்னர் ஆயிட்டீங்க என்றார். ஆமென். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் நீங்களும் இதை ஸ்ப்ரெட் பண்றதற்கு, இந்த கிறிஸ்துவை வெளிப்படுத்துறதற்கு நீங்களும் இதுல எப்படி ஆயிட்டீங்க? பார்ட்னர் ஆயிட்டீங்க. ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு நான் முழு நேர ஊழியம் தான் செய்யணும் இல்ல, அது ஒவ்வொருத்தருக்கு கர்த்தர் கொடுக்கிற அழைப்பு. ஆனா கிறிஸ்துவை எல்லாரும் வெளிப்படுத்தணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம தெரியாட்டாலும் பரவாயில்ல, கிறிஸ்து தெரியணும். இங்க மொத்தமா நம்ம தெரியறதுனாலதான் மொத்த பிரச்சனை. ஹல்லேலூயா. ஆமென். நம்மள தலை இப்படி காட்டிட்டு இருக்கிறோம், அதனாலதான் ஈட்டியெல்லாம் ஈஸியா வந்துட்டு இருக்குது. நம்ம மறைந்து அவர் வெளிப்படுவாரானா? ஹல்லேலூயா. ஆமென். நம்மை மறைத்து
இங்க சொல்ற உடன்பட்டவர்களானபடி நான் தொடர்ந்து வாசியுங்கள். 4:5 ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என்ன நற்கிரியை துவங்கினார்? ஆசீர்வாதம் தருவதா? அதல்ல. இந்த சுவிசேஷத்துக்கு உடன்பட்டவர்களாய் உங்கள் மூலமா இந்த சுவிசேஷத்தை கர்த்தர் வெளிப்படுத்த சித்தம் வச்சிருக்கிறார்ல, இந்த நற்கிரியை தொடங்கினவர் எது வரைக்கும் உங்களை நடத்துவார் தெரியுமா? கிறிஸ்துவின் வருகை நாள் பரியந்தம். அப்ப கடைசி வரை. இது ஒரு நாள் ப்ராசஸ் அல்ல, இது ஒரு நாள் வாழ்க்கை அல்ல, இது ஒவ்வொரு நாள் வாழ்க்கைன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம பிரச்சனை என்ன, ஒரு நாள் கிறிஸ்துவுக்காக இருப்போம், அடுத்த நாள் எங்க போறானே. இந்த திடீர்னு இந்த காலம் முளைக்கும் தெரியுமா? அதே போல இது திடீர்னு முளைக்கு. ஒரு வார்த்தை கேட்டோன்னு அல்ல, சுவிசேஷ செய்தி கேட்டோன்னு அன்னைக்கு வைராக்கியமா இருப்போம். இன்னைக்கு போய் 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும்ட்டு சொல்ல மாட்டோம். ஆனா அந்த தீர்மானம் பயங்கரமா எடுப்போம் பாருங்க. எடுத்துட்டு அடுத்த நாள் அந்த எடுத்த தீர்மானம் எங்க போச்சுன்னே தெரியாது. ஹல்லேலூயா. இப்ப இந்த ஊர்ல நல்லா மழை அடிச்சிட்டு இருக்கு. இந்த மழையோட நீங்க அப்படி காவல் கிணறு தாண்டினீங்கன்னா மழை இருக்கிறதாவே தெரியாது. அதே போல திடீர்னு மழைக்கும், திடீர்னு ஒரு இடத்துல மழை பெஞ்ச உடனே நமக்கு அப்படி கொஞ்சம் இன்னைக்கு போய் 4 பேருக்கு, இன்னைக்கு 4 பேர், இன்னைக்கு நான் எப்படி இயேசு என் கூட இருக்கிறத காட்டுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி வைராக்கியமா சண்டே முடிச்ச உடனே போய் மண்டே போய் நின்னா, ஆமென், இந்த முளைச்ச காளான் எங்க யாரு பறிச்சா யாரு சாப்பிட்டா ஒன்னும் தெரியாது. ஆமென். ஒரு நற்கிரியை துவங்கினவர் கிறிஸ்துவின் நாள் மட்டும். ஏன்னா அந்த நாள்ல தான் பலனோடு வரப்போகிறார், பலனோடு வரப்போகிறார், பலனோடு. அன்பு சபையே, கர்த்தர் ரொம்ப நம்மை விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார் மாத்திரமல்ல, அவர் நம்மை நம்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு காலையில இந்த வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருந்த போது, ஆமென், ஆண்டவர் நம்மளை எப்படி விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். எப்படியும் அவருடைய வருகை ஒரு நாள் வரப்போகிறது. அந்த வருகையின் அன்றைக்கும் சிலர் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு. அவர் வர்றதுக்கு கொஞ்ச நிமிஷத்துக்கு முன்னாடியாவது ஒரு சிலருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு, எப்படி அந்த கள்ளனுக்கு கடைசி நேரத்தில் அந்த கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு வந்து அவர் தன்னை அர்ப்பணித்து அந்த பரதேசிக்கு போனானோ, அதே போல சில உள்ளங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு போவாங்க. அவங்களுக்கு அடுத்த ஒரு காலம் இருக்காது. ஆனா நம்மளை அப்படி கர்த்தர் வைக்கல. கடைசியில இந்த சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்படல, நமக்கு முதலே கர்த்தர் அறிவிச்சிட்டார். ஆமா, ஏன் ஆண்டவரே அந்த கள்ளனை போல கடைசி நேரத்துல, என் வாழ்க்கை முடிகிற நேரத்துல உன்னுடைய வெளிச்சத்தை என்னில் உதிக்க வைக்காம ஆரம்பத்திலே என்னில உதிக்க வச்சது ஏன்? அப்ப உன்னை நான் ரொம்ப நம்புறேன்றார். உன்னை இப்பவே நான் இந்த வெளிச்சத்தை உதிக்க வச்சுட்டு நான் உன் மூலமாய் அநேகர் இந்த வெளிச்சத்திற்குள் வருவார்கள் என்பதை நம்பி 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 நம்பி, அதனாலதான் ஊரில் ஒருவன் வம்சத்தில் 2 பேருமா கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏதோ ஒன்றை செய்வதற்கல்ல, தேவ சித்தத்தை செய்வதற்காக. சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவர் வரும்போது எனக்கான பலனோட வரணும். ஆமென். இதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை, நேரம் அதிகம் போகிறது, வேகமாய் ஒரு சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் 9வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பிறவி குருடனுக்கு, ஆமென், அற்புதம் செய்வது நாம் எல்லாருக்கும் அந்த பகுதி நன்றாய் தெரிந்த பகுதி. ஆனா வேற எந்த குருடர்களை குறித்தும் இவ்வளவு டீட்டெயிலா எழுதப்படாமல், இவனை குறித்து இவ்வளவு டீட்டெயிலா ஒரு அதிகாரம் முழுவதுமே இந்த ஒரு குருடனுக்காகவே எழுதப்பட்டது. ஆண்டவர் அநேக குருடர்களுக்கு அற்புதத்தை செய்ததை நாம் வேதத்துல படிக்கிறோம். அவர்களுக்கு செய்த அற்புதம் எல்லாம் அற்புதமாய் முடிந்து விட்டது. ஆனால் இவனுக்கு செய்த அற்புதம் என்பது அற்புதமாய் அல்ல, மாறாய் அது தேவ சித்தத்திற்குட்பட்டதா இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். இங்கே முதலாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் இந்த வார்த்தைக்குள் போகிறேன். இங்கே இயேசு 2 முறை சந்திக்கிறார் இந்த குருடனை. முதல் முறை வந்து சந்திக்கும் போது அவருடைய சந்திப்பு அவருக்கு அவனை தெரிந்தது, ஆனால் அவனுக்கு அவரை தெரியாது. அவன் கண்கள் அடைபட்டிருந்தது. ஆனா அவன் என்ன ஃபீல் பண்றானா, இயேசு தன்னை சந்தித்ததை ஃபீல் பண்றான், இயேசு தன்னோடு பேசுறதை ஃபீல் பண்றான், இயேசு தன்னோடு நடந்ததை ஃபீல் பண்றான், இயேசு தனக்காய் சிலதை செய்கிறதை ஃபீல் பண்றான். ஆனா இதுவரை அவன் யாரை பார்க்கல? இயேசுவை பார்க்கல. முதல் சந்திப்பு என்பது இயேசு அவனை பார்த்தார், ஆனால் அவன் இன்னும் இயேசுவை பார்க்கல.
ஆனா அவன் பார்க்காவிட்டாலும் அவன் நிறைய ஃபீல் பண்ணிட்டான். இயேசு தனக்காய் வந்ததை ஃபீல் பண்ணிட்டான். இயேசு தனக்காய் பேசுறதை ஃபீல் பண்ணிட்டான். இயேசு தனக்காய் ஏதோ செய்கிறத ஃபீல் பண்ணிட்டான். இயேசு தன்னை தான் இந்த இடத்துல எனக்காக தான் வந்தார் என்பதை அவன் ஃபீல் பண்ணிட்டான். ஆனா அவனை பார்க்கல. நாமளும் இன்னைக்கு அவரை பார்க்கல, ஆனா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் எனக்காய் வந்ததை ஃபீல் பண்றேன், அவர் எனக்காய் பேசுறத ஃபீல் பண்றேன், அவர் எனக்காய் கிரியை செய்கிறத ஃபீல் பண்றேன். ஃபீல் பண்றவங்க மட்டும் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அவர் நம்மளை பார்க்கிறது நமக்கு தெரியுது, ஆனா நம்ம இன்னும் பார்க்கல. இதே குருடன் ஒரு நாள் வரும்போது திரும்ப பார்க்கிறான், ஒரு டைம் வரும்போது திரும்ப பார்க்கிறான். அப்பொழுது அவன் கண்கள் இயேசுவை கண்டது. வேற யாரையும் பார்க்க வைக்கல, இயேசுவை பார்த்து எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நான் பார்க்கல, சீக்கிரத்துல பார்க்க போறேன். இன்னைக்கு நான் பார்க்கல, சீக்கிரத்துல பார்க்க போறேன். இன்னைக்கு என்ன ஃபீல் பண்ண வச்சவர் சீக்கிரத்துல அவரை அனுபவிக்க வைக்க போகிறார். சத்தமா ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஃபீல் பண்ண வைக்கிறார், சீக்கிரத்துல பார்க்க போறேன். ஆனா எப்போ அவரை பார்க்க வச்சார் தெரியுமா? அவனை கழுவுன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு கண்ணை திறந்த உடனே இயேசு தம்மை வெளிப்படுத்தாமல் கொஞ்ச நேரம் தாண்டி ஒரு டைம் வரும்போதுதான் அவனை பார்க்க வைக்கிறார். இந்த முதல் வசனத்திற்கும் அவரை சந்தித்த இந்த வசனத்திற்கும் இடையில என்ன நடக்குது என்றால், இவனை குறித்த தேவ சித்தம் பூர்ணப்படுது. ஆமென். 9வது அதிகாரம் எப்பொழுது அவன் வந்து சந்திக்கிறான் என்றால் 35வது வசனத்தை வாசியுங்கள். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை அதாவது இயேசு இவன் லைஃப்ல என்ன செய்யணும், இவனை கொண்டு அந்த இடத்துல என்ன செய்யணும் சித்தம் வச்சாரோ அந்த சித்தம் நிறைவேறி முடித்ததும் இயேசு அதை கேள்விப்பட்டு இயேசு வந்து அவனை சந்திக்கிறார். ஹalleluya. இந்த வார்த்தை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. ஆமென். இந்த பகுதிக்குள்ள ஒரு சில காரியங்களை கர்த்தருடைய ஆவியான உணர்த்தின பிரகாரமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு என்ன இவன் கிட்ட சித்தம் வச்சாரோ அதை நிறைவேற்றி முடித்து, ஆமென், அதை நிறைவேற்றி முடிக்கிறதுடைய உலகம் கொடுத்த ரிசல்ட் என்ன தெரியுமா? அவனை தள்ளினார்கள். தேவ சித்தத்தை செய்கிறவனை உலகம் சில நேரத்தில் அங்கீகரிக்காது. ஆமென். கடந்த 2 வாரத்துக்கு முன்பாக இந்த சார்லி கேக்க பத்தி நம்ம கேட்டோமே. ஏன் அவரை சுட்டு கொண்டார்கள்னா தேவ சித்தத்துக்கு நின்னாரு. தேவ சித்தத்துக்கு நிக்கிறவனை உலகம் அங்கீகரிக்காது, ஆனா தேவ சித்தத்தை நின்னு முடிக்கிறான் தெரியுமா, அவனை கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வார். அவன் அவனுடைய சித்தம் பூர்ணமாகி அவனை உலகம் தள்ளினது இதை கேள்விப்பட்டு இயேசு ஓகே ரைட், இவனை குறிச்ச சித்தம் நிறைவேறினதும் அவர் தம்மை அவனுக்கு காண்பிக்கிறார். முதல் சந்திப்பு அவன் ஃபீல் பண்ணான், 2வது சந்திப்பு அவன் கண்கள் பார்க்கிறது. இந்த முதல் சந்திப்புக்கும் 2வது சந்திப்புக்கும் இடையில் எது பூர்ணமாகிறது என்றால் அவருடைய சித்தம். ஆமென். அற்புதம் அல்ல, சித்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதைதான் இன்றைக்கு சபைக்கு கர்த்தர் பேசுகிறார். முதல் சந்திப்பு அவர் நம்மை சந்தித்து விட்டார். சந்தித்தது நமக்கு தெரியுது, ஃபீல் பண்றோம். அவர் நம்மை ரட்சித்ததை ஃபீல் பண்றோம், அவர் நம்மை தொட்டதை ஃபீல் பண்றோம், அவர் நம்ம கிட்ட பேசுறதை ஃபீல் பண்றோம். இனி அவர் நம்மை சந்திக்க வரப்போகிறார். இந்த சந்திப்பு வருவதற்கு முன்பாக எத்தனை பேர் விரும்புறீங்க, தேவரே உம்முடைய சித்தம் என்னில் பரிபூர்ணமாகட்டும். ஹalleluya. என் சித்தமோ ஒன்று வேண்டாம், என் பிரியரே என் இயேசுவே, என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியரே. இங்கே இவன் வாழ்க்கையில் தேவ சித்தம் பூர்ணமாக காரணம். இவன் வாழ்க்கையை கர்த்தர் சில பாதையிலே நடத்துகிறார். சித்தம் செய்ய விரும்புகிறவர்கள் இந்த பாதையில் நடக்க வேண்டியது மிக மிக அவசியம். 4 காரியங்கள் இருக்கிறது. 10 நிமிஷம் தான் இருக்குது டைம், அதனால நான் வேகமாய் சொல்லி விடுகிறேன். அடுத்த ஆராதனையில் கொஞ்சம் விவரிக்க நான் விரும்புகிறேன். முதலாவது, இவன் வாழ்க்கையில சித்தம் நிறைவேறுவதற்கு இவனிடத்தில் வெளிப்பட்ட முதல் காரியம் யோவான் 9வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். போதும். அவர் பார்வையில் படும் வரையிலும் அவனில் தேவ சித்தம் நிறைவேறவில்லை. அப்ப தேவ சித்தம் நிறைவேற வேண்டிய வாழ்க்கை
எப்பொழுதுமே எங்க இருக்கணும் தெரியுமா? அவர் பார்வைக்குள்ள இருக்கணும். ஆமென். அவர் பார்வை படுறது வர. இந்த குருடன் இப்பொழுது பிறந்து வந்தவன் அல்ல. இவன் பிறந்து கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு, பிறந்து பல நாட்கள் ஆயிட்டு. இன்னும் சொல்ல போனா இப்போ சிறிய பையன் கூட கிடையாது, கொஞ்சம் வளர்ந்த ஆளுதான். ஆனா ஏன் இதுவரை சித்தம் நிறைவேறவில்லை என்றால், இவன் கண்கள் ஏன் சித்தத்துக்கு நேராக திறக்கப்படவில்லை என்றால், இன்னும் அவருடைய பார்வைக்குள் வரவில்லை. தேவ பிள்ளையே, தேவ சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறவர்கள் எதில் முதலாவது அதிக கவனத்தை செலுத்தணும்னா, தேவ பார்வைக்குள்ள எப்பொழுது நிற்கிறதுல கவனம் செலுத்தணும். அல்லேலூயா. அவர் பார்வை நம்ம மேல பட்டு கொண்டே இருக்கணும். ஒரு விஷயம் அல்ல, ஒவ்வொரு விஷயம் அவர் பார்வை என் மேல இருக்கணும். ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் அவர் பார்வை என் மேல இருக்கணும். அல்லேலூயா. என் மேல அவருடைய பார்வை இருக்க 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 என் பார்வையை கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருப்பார். அவர் பார்க்கிறது வரதான். அவன் லைஃப்ல என்னெல்லாமோ நடக்குது, யாரெல்லாமோ என்னெல்லாமோ பேசுறாங்க, யாரெல்லாமோ அவனை எப்படி எல்லாமோ பார்க்கிறார்கள். ஆனால் அவர் பார்வை பட்ட பிறகு, அவர் பார்வை, ஹல்லேலூயா, ஆமென். இதே இது ஒரு ஆசீர்வாதம் பேசுறேன்னா சாத்தானே மைக் வலியும் கூட்டி தருவான் எனக்கு. இது மைக்கே ஆஃப் பண்றான் பாருங்களேன். ஆமென். அப்போ கர்த்தர் இந்த செய்தியை விரும்புகிறார். சித்தம் நிறைவேறுவதற்கு ஃபர்ஸ்ட் அவனை எங்க கொண்டு வர்ற? தன் பார்வையில, தன் பார்வையில. அப்போ யார் ஒருவர் டெய்லி அவர் பார்வையில் இருக்கிறீங்களோ, இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்களை அறியாமலேயே சித்தத்திற்கு கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருப்பார். மோசையை கர்த்தர் வந்து சந்திக்கிறார். மோசை இப்பொழுது ஆண்டவர் முச்செடியில் எழுந்தருளுகிறதை பார்க்கிறார். தூரத்திலிருந்து பார்க்கிறார். தூரத்திலிருந்து பார்க்கும் வரையிலும் அவர் பார்வையில் அவன் படவில்லை. அவ்வளவுதான். அவன் நெருங்கி வரும்போது, அதுதான் யாத்திராகமம் 3வது அதிகாரம். இந்த வார்த்தையை வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கள். அவனை பார்க்கும், அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். அப்போ இதுவரை கர்த்தர் அவனை, ஆனா அவன் எதை பார்த்துட்டு இருக்கிறான்? அற்புதத்தை பார்த்துட்டு இருக்கிறான். நல்ல கவனிங்க, அற்புதத்தை பார்க்க வருகிறவர்களை கர்த்தர் பார்ப்பாரான்னு எனக்கு தெரியல, ஆனா சித்தத்தை செய்ய வருகிறவனை கர்த்தர் பார்ப்பார். ஆமென். தூரத்தில் இந்த அற்புதம் பார்க்கிறதை ஆண்டவர் பார்த்தாருன்னு தெரியல, ஆனால் அவன் கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டு, கிட்ட வருகிறதை கண்டு இப்ப அவனை தன் பார்வைக்கு நேராக வைக்கிறார். அவரும் அவனை பார்க்கிறார், அவனும் கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த பார்வையின் ஆரம்பத்தில் மோசே தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. என்னெல்லாமோ சொல்லி பார்க்கிறார், என்னெல்லாமோ சொல்லி பார்க்கிறார். மோசே எடுத்த உடனே ஆண்டவரே இதுக்கு தான் காத்திருந்தேன் ஆண்டவரே சொல்லி ஆமென் சொல்லிட்டு போகல. இன்னும் சொல்லணும்னா அன்பா பேச தொடங்கினவரை கோபப்படுத்துறது வரை நிற்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கோபம் உண்டாகிறது வரை, ஆனால் ஆண்டவர் அடிக்காம அவனை அனுப்புறார். இந்த அனுப்பப்படுவதற்கு மோசே வேண்டாம் தானே சொன்ன, ஆனா இப்ப எப்படி நீ வேணும்னு சொல்லி புறப்பட்டுட்டேன்னா, ஆமை ஒரே வார்த்தை சொல்றேன், அவர் பார்வையில் இருக்க 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 என் எண்ணங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருப்பார். என் சிந்தைகளை கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருப்பார். என்னுடைய ஆமென் விருப்பங்களை கர்த்தர் மாற்றிக்கொண்டிருப்பார். பார்வையில் இருக்க இருக்க ஆரம்பத்தில் எடுத்த உடனே மோசே ஆண்டவர் என்னை பயன்படுத்தும், நான் போகிறேன் இப்படி எல்லாம் சொன்னது. ஆண்டவர்கிட்ட அவன் கேட்கறது, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. கோலுக்கு அற்புதத்தை செய்றீங்க, கைக்கு அற்புதத்தை செய்றீங்க, இந்த வாய்க்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, என் நாவை தொடுங்க. இப்படி கேட்டுக்கொண்டிருந்தவனை கடைசியில அந்த அற்புதத்தை குறித்து பேச வைக்காம அவன் எதற்கு இப்பொழுது கால் எடுத்து வைக்கிற? தேவ சித்தத்தை செய்ய. அன்பு சபையே, ஆமென். எனக்கு சித்தம் செய்யணும்னு ஆசை, எனக்கு சித்தம் என்னன்னு தெரியல, ஆனா சித்தம் செய்யணும்னு ஆசையா இருக்கிற விரும்புற உள்ளமே, எந்த காரியத்துல நீங்கள் முதல்ல அதிக உறுதியாக்கப்படணும்னா தேவனோடு தனித்து நிற்கிற அனுபவத்துல, தனித்து உறவாடுகிற அனுபவம், தேவனோடு தனிமையாய் அவருடைய பார்வையில் நிற்கிற அனுபவம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் குழப்புறோம். எதுல குழப்புறோம்னா திட்டத்தையும் சித்தத்தையும். தேவ திட்டம் வேறு, தேவ சித்தம் வேறு. ஆமென். திட்டமும் சித்தமும் ஒன்றல்ல. ஆமென். தேவ திட்டம் என்பது ஒன்று இருக்கிறது. தேவ திட்டத்திற்கும் சித்தத்திற்குள்ள வித்தியாசத்தை சொல்ல விரும்புகிறேன். தேவ திட்டம் என்பது கர்த்தர் ஏற்கனவே பிளான் பண்ணி அதை ஃபர்ஸ்டே நம்ம கிட்ட பேசிடுவார், இதை நீ சுதந்திரிக்க போற,
இதுதான் உன் லைஃப்ல நடக்க போகுது. யோசேப்பின் வாழ்க்கையில நடந்த காரியம் என்பது சித்தம் அல்ல, திட்டம். ஆமென். அது யோசேப்பு கேட்டதினால் கர்த்தர் சொன்னதல்ல, தேவன் விரும்பி சொன்னது. இன்னைக்கு நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். உன்னை நான் இப்படி நிறுத்துவேன், அப்படி வைப்பேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்க, உன்னை கீழாக்காமல், உன்னை அமுக்கி குளுக்கிற அளவுக்கு நான் உன்னை சரிஞ்சு விழ வைக்கத்தக்கதா நன்மைகளை, இது எல்லாம் ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை பேசுறார். இதெல்லாம் தேவ திட்டம். அவர் சொல்லி நடத்துவார், சொல்லி நடத்துவார். ஃபர்ஸ்டே நமக்கு தெரியும் கர்த்தர் இந்த ட்ராக்ல கொண்டு போனாலும் என்ன எங்க தான் கொண்டு போறாருன்னு தெரியும். யோசேப்புக்கு ஆரம்பத்தில் அதை வெளிப்படுத்தினார். இது யோசேப்பு கேட்டதினால் அவர் காண்பித்ததல்ல, யோசேப்புக்கு விரும்பி காண்பித்தார். இது தேவன் யோசேப்பை குறித்து போட்ட பிளான். திட்டம் என்பது தேவனுடைய பிளான், ஆனால் சித்தம் என்பது தேவனுடைய வில், காட்ஸ் வில். அது அவர் நம்ம கிட்ட விரும்புகிறது. ஆமென். சித்தத்தை ஃபர்ஸ்டே காட்ட மாட்டார். அந்தந்த ட்ராக்ல நிக்க, நான் அவர் பார்வையில் நிற்க 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 என்னில் சித்தம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமென். எனவேதான் பவுலாகிய சவுல் தேவன் சந்தித்த போது ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? உடனே ஆண்டவர் என்ன சொல்றா, நீ போய் ஜெபம் பண்ண, நீ போய் உட்காரு, நான் உனக்கு வெளிப்படுத்துவேன், என்ன செய்யணுங்கிறத வெளிப்படுத்துவேன், என்ன செய்யுங்கிறத நான் உனக்கு சொல்லுவேன். அவன் போய் ஜெபித்து கொண்டிருந்த போது அவன் தம்முடைய சீஷனை அனுப்பி அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த நேரத்தில் வெளிப்படுத்தி அவனை புறப்பட வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆரம்பத்திலே சவுலுக்கு பிறக்கும் போதே தெரியாது, சின்ன வயசுலே தெரியாது. ஆமென். என் வாழ்க்கையில் இப்படி ஒரு திட்டம் இருக்கிறது என்பது திட்டமானால் சொல்லி இருப்பார். ஆனால் இப்பொழுது சவுல் வாழ்க்கையில கர்த்தர் வைத்தது திட்டம் அல்ல, தேவ சித்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். திட்டம் என்பது கர்த்தர் ஃபர்ஸ்டே பேசிடுவார். இதுதான் உன் லைஃபா இருக்க போகுது, இப்படி நான் உன்னை நிறுத்த போறேன், இப்படி நான் உன்னை வைக்க போகிறேன், இதை வைத்து கர்த்தர் நடத்துவார். அது நாம கேட்டதுனால சொல்ல மாட்டார், அவர் கூப்பிட்டு சொல்லுவார். ஆனா சித்தம் என்பது நாம கேட்டாதான் சொல்லுவார். ரெண்டே குழப்பிடக்கூடாது. நாம திட்டத்தை சித்தமாகவும், நம்ம அதனால என்ன பண்றோம்னா, தேவ திட்டம் நிறைய வாக்குத்தத்தம் தருவார். அந்த வார்த்தை நிறைவேறுவது நாம நினைக்கிறோம் நம்ம ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவர்கள். அப்படி கிடையாது. திரும்ப சொல்லுகிறேன், தேவனுடைய ஆசீர்வாதங்களை வைத்து கர்த்தர் உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கிறார் என்று தப்பு கணக்கு போடாதீர்கள். ஆமென். ஆண்டவருடைய லவ் உங்க மேல, உங்களை ரொம்ப பிரியமானவனா கர்த்தர் பார்க்க விரும்புறீங்கன்னா, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்கறதை விட என்ன உங்க சித்தம் போல நடத்துங்கப்பான்னு கேளுங்க. ஆமென். எனக்கு தெரியும் இன்னைக்கு எல்லாம் ரொம்ப ஆமென் வராது. ஏன்னா இந்த வார்த்தை நம்ம இருதயத்தை தொலைச்சிட்டு தான் போகும். அதாவது உருவாக்குற வார்த்தை வந்தாலே நமக்கு கொஞ்சம், ஒருத்தங்க ஆலோசனை சொல்றதை ஏற்றுக்கொள்றது அது தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு இருக்கிற கிருபையான்னு தெரியல, கேட்கவே மாட்டோம். அது ஆண்டவரே வந்து சொன்னாலும் ஆண்டவருக்கு தான் ஆலோசனை கொடுப்போமே தவிர இல்ல. அவன் வார்த்தைக்கு இடம் கொடுத்து பாருங்க. சித்தம் என்பது நான் கேட்டு அறிந்து கொள்வது, நான் கேட்டு அறிந்து கொள்வது. திட்டம் என்பது தேவன் விரும்பி வெளிப்படுத்துவது. ஆமா. இப்ப நான் ஒரு கொஸ்டின் உங்கள்ட்ட கேட்கிறேன், உங்களுக்கு கர்த்தர் பேசின வார்த்தை திட்டம் பேசி இருக்கிறாரா, சித்தம் பேசி இருக்கிறாரா? உண்மையாவா? சித்தம் அறிய விரும்புகிறவர்கள் தினமும் அவர் பார்வையில் நிற்பார்கள். அதாவது திட்டம் ஒண்ணு பண்ணிட்டார்னா அதுல நீங்க எப்படி டிராவல் பண்ணாலும் அந்த திட்டத்துக்கு உங்களை கொண்டு வந்துருவார். ஆனா சித்தம் அப்படி கிடையாது, நீங்க அர்ப்பணிச்சாதான் நடக்கும். ஹல்லேலூயா. யாக்கோபை கொண்டு வரணும்னு அவர் ஆல்ரெடி திட்டம் பண்ணிட்டார். அதனால யாக்கோபு விலகி போனாலும் அவனை திருப்பி திருப்பி அடிச்சு எல்லாம் அன்பு காட்டிலாம் கொண்டு வந்துட்டார். ஆனா சித்தம் என்பது அப்படி அல்ல. நான் இடம் கொடுக்க தான் என்னில் அது பூர்ணமாகி கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. ஒரே வார்த்தையில சொல்ற, திட்டம் அவர் விரும்பி செய்வது, சித்தம் நான் அவருக்கு விரும்பி செய்வது. ஆமென். சித்தம் செய்ய ஒப்பு கொடுங்கள். இப்பொழுது இந்த குருடனுக்கு இந்த பார்வை, கர்த்தர் இப்படி ஒரு கிரியை செய்ய துவங்க ரீசன் என்னன்னா, அவர் பார்வையில் வந்து நிற்கிறான். பார்வையில் படுவரையிலும் தேவன் அவனை கை வைக்கவே இல்லை, அவன் வாழ்க்கையில சித்தம் செய்யவே இல்லை. அவனை குறித்து எல்லாரும் கேட்கிற கேள்வி, இவன் இப்படி பிறந்தது. வாசிங்கள் யோவான் 9வது அதிகாரம் அதோடைய 1-2 வசனங்களை வாசிங்கள். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாக ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்,
இவன் செய்த பாவம் இவன் செய்த பாவம் இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக இவன் செய்த பாவம் இவன் செய்த பாவம் அல்ல, பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு. அதாவது இவனுக்கு இந்த கண்ணை நான் மறைச்சது, இவன் கண்ணு திறக்கப்படும் போது எது மட்டும் தான் செய்ய இவன் நிப்பான் தெரியுமா? தேவனுடைய சித்தத்தை செய்யறது மட்டும்தான். ஹல்லேலூயா. பாருங்க, சவுலுக்கும் சரி யோனாவுக்கும் சரி, சவுலையும் கர்த்தர் சந்தித்த உடனே எதை தான் அடைச்சார் தெரியுமா? கண்ணு அடைச்சார். சவுல் தமஸ்குக்கு புறப்படும் போது தன் சித்தத்தோட புறப்படுறான். தன் சித்தத்தோடு புறப்பட பண்ணினவனை கர்த்தர் சந்தித்து அவன் கண்ணை அடைத்தார். இப்ப எது அடைக்கப்பட்டு தெரியுமா? அவன் சித்தம் அடைக்கப்பட்டு. இப்ப 3 நாட்கள் ஜெபத்தில் இருந்து அவர் பார்வை பட 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 வேதம் சொல்லுது, அவன் கண்கள் இருக்கிற செதில்கள் எல்லாம் கீழே விழுந்து. இப்பொழுது அவன் கண்ணை திறக்கும் போது தன் சித்தத்தில் திறக்கல, தேவ சித்தத்தில் திறக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில இந்த வசனத்தை தியானிக்கும் போது என்னுடைய ஜெபம் இப்படி இருந்துச்சு, ஆண்டவரே ஒவ்வொரு நைட்டு நான் கண்ணை மூடிட்டு காலையில விழிக்கும் போது என் சித்தத்துல விழிக்க வேண்டாம், உம்முடைய சித்தத்துல நான் விழிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியரே என் இயேசுவே, என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியரே. யோனாவை நினிவேக்கு போன கர்த்தர் சொல்லி அனுப்புறார். ஆனா தலைவர் எங்க போறாரு? தார்ஷீஷுக்கு போறாரு. ஒரு கட்டை வந்தது, ஆண்டவர் மீனுக்கு கட்டளை இட்டார். கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் கண்ணு மூடதுக்கு உங்ககிட்ட வருவான். கரெக்டா அவனை தூக்கி போடுறாங்க, மீன் வாயை பழக்குது. இப்போ வாய்க்குள்ள போன ஒரு வயிற்றுக்குள்ள இருந்து கண்ணை திறந்தல்ல, கண்ணை மூடுறார். கண்ணை மூட வச்சிட்டார்னாலே அடுத்து கண்ணை திறக்க வைப்பார். அப்போ சித்தம்லாம் மாறிடும். ஹல்லேலூயா. அதாவது நாமளே சரியான பார்வைக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம கண்ணு சேஃப். இல்லைன்னா ஒரு குத்தி திரும்ப ட்ரீட் பண்ணுவார். ஆமா, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அரவிந்தில் போனாலும் நடக்காது, அகர்வால போனாலும் நடக்காது, இது பரலோக ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் நடக்கும். ஹல்லேலூயா. என்ன என் கண்ணு கொஞ்ச நாள் ஆண்டவரை தெரிய மாட்டேங்குது. ஏன் எப்படி தெரியும்? நீ பார்க்கறது ஃபுல்லா ஓ சித்தத்தின்படி. நான் உன் கண்ணை குருடாக்குனதே உந்த சித்தம் அழிஞ்சு இன்னைக்கு நான் கண்ணை திறப்பேன் பாரு. அப்ப நீ ஏன் சித்தத்தின்படி நடக்க துவங்குவா. ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளையே, டெய்லி ஆண்டவரே நான் கண்ணை விழிக்கும் போது எதுல நான் விழிக்கணும் தெரியுமா? என் விருப்பம் இன்னைக்கு நிறைவேறணும் இல்ல, உம்முடைய விருப்பம் என்னில் நிறைவேறுவதாக. எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த பார்க்க காலை நேரத்துல? டெய்லி இதுவரை நீங்க இப்படி ஜெபிச்சீங்களான்னு தெரியல, ஆனா இன்று முதல் உங்கள் ஜெபம் மாறட்டும். டெய்லி என் கண்கள் விழிக்கும் போது ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாய், உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவனாய். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இன்று முதல் உங்கள் ஜெபம் இப்படி இருக்குமானால் நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் சொல்லி கிறிஸ்துவை காட்டுவதை விட உங்களுடைய நடக்கையில கிறிஸ்து வெளிப்பட்டுக் கொண்டிருப்பார். உங்களுடைய செயல்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். கிறிஸ்து உங்கள் மூலமாய் மகிமைப்பட அவர் சித்தம் கொள்ளுவார். அவர் பார்வை. இப்போ இந்த குருடன் வந்து கேட்கல, பார்த்து இயேசு இருக்கிறார் என்று தெரிந்த எல்லா குருடர்களும் இயேசுவின் இடத்தில் வந்து ஆண்டவரே எனக்கு பார்வை தாங்கன்னு கேட்டாங்க. இப்பொழுது இயேசு இருக்கிறார் என்பது இவருக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது இவன் கேட்டிருக்கலாமே, அப்பா எனக்கு பார்வை தாங்க. அவன் கேட்கல, அவன் வெயிட் பண்றான். ஆமென். எதுக்கு வெயிட் பண்றான்னா அவர் இந்த கண்ணு திறப்பார். அவரா திறந்தார்னா என் பார்வையே வித்தியாசமாயிரும். நான் கேட்கறதும் அவரா திறக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. நான் கேட்ட அற்புதமா கேட்பேன், அவராய் திறந்தால் சித்தத்திற்கு உட்பட்டு என்ன திறப்பார். ஹல்லேலூயா. அவர் பார்வையில் இருக்கிற ஒரு தேவ பிள்ளை அவன் எப்படி இருக்கணும்னா அவர் என்ன சித்தம் செய்ய வச்சிருக்கிறார். ஆமென். அப்பத்தை அந்த சீஷர்கள் இயேசுவின் கையில கொடுக்கும் போது ஒண்ணுமே பேசாம கொடுத்துட்டாங்க. ஆண்டவர் அந்த அப்பத்தை இப்படி மாத்துங்க, இவ்வளவா பெருக்குங்க, இதெல்லாம் சீஷர்கள் சொல்லல. சீஷர்களுக்கு இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனா அவரை பாருங்க, அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்றார், பிட்கிறார். இதெல்லாம் செய்யும் போது எந்த சீஷர்களும் போய் தடுக்கல, அந்த சின்ன பையனும் தடுக்கல.
ஆமென். ஏன்னா அவர் செய்யறதுல தான் சித்தம் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். அன்பு சபையே, ஆமென். உங்கள் ஜெபத்தை மாற்றுங்கள், உங்களுடைய தேவனோடுள்ள உறவை அதிகப்படுத்துங்கள். அவர் பார்வைக்குள் நிற்கிறவன் வாழ்க்கையில தேவ சித்தம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது காரியம், யோவான் 9வது அதிகாரம் அதுடைய 6-7 வசனங்கள் சொல்லப்படுகிறது, வாசியுங்கள். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். முதல் பார்வையில் நிற்கிறான், இரண்டாவது பரலோக சித்தத்தில் நிற்கிறான். அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், அவர் பாதையில் நிற்கிறான். அவர் இப்பொழுது சிலதை செய்கிறார் இவன் லைஃப்ல. இதுக்கு முன்னாடி கண்ணு தெரியாதவங்களுக்கு கர்த்தர் செய்த அற்புதம் என்பது நமக்கு தெரியும். நீ பார்வை அடையவாக என்றார், பார்வை அடைஞ்சாச்சு. ஆனா இவன் லைஃப்ல செய்யறது இதுவரை யார் லைஃப்ல செய்யாத ஒரு பாதை. அவன் தரையில துப்புறார், உமிழ் நீரினால் சேர் உண்டாக்குறார், அந்த சேற்றை குருடனை கண்களில் பூசுகிறார். அவன் சித்தம் செய்ய விரும்புற தேவ பிள்ளைங்க. ரெண்டாவது எதுல ரொம்ப உறுதியா இருக்கணும்னா, ஏதோ ஒரு பாதையில் நடக்கல, அவர் பாதையில் நடக்கிறதுல உறுதி. அவர் எப்படி உங்களை நடத்த விரும்புகிறாரோ, ஆண்டவரை இன்னைக்கு என்ன எங்க கொண்டு போக விரும்புறீங்களோ அப்படி என்ன கொண்டு போங்க. இன்னைக்கு என் லைஃப்ல என்ன செய்ய விரும்புறீங்களோ அதை எனக்கு செய்யுங்க. இன்னைக்கு நான் எதை பார்க்க விரும்புறீங்களோ அதை என்ன பார்க்க வைங்க. ஹalleluya. ஒவ்வொரு டிசிஷனையும் ஆண்டவரே இந்த கண்ணை சரியாக்க எனக்கு இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க இவன் சொல்லவில்லை, மாற அவர் தீர்மானித்து செய்கிறார். சித்தம் நிறைவேறுகிற வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் அவர்களாய் தீர்மானிக்க மாட்டார்கள். பரிசுத்த ஆவியானவரே அதை தீர்மானிப்பார் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அப்ப இந்த சித்தத்திற்குள்ள நிக்கணும். மோசே பாருங்க, 40 வயதில் அவர் வல்லவனா இருக்கிறார். அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 40 வயதில் அவன் எல்லாவற்றிலும் கற்று தேறினவன். இப்ப அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு, நான் இப்பொழுது என் சகோதரர்கள் நடுவில் போய் உதவிக்கு போய் நின்னா அவங்க என்ன அங்கீகரிப்பாங்க அப்படி சொல்லிதான் போகிறார். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் அதோட 23வது வசனத்தை வாசியுங்கள். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அவனுடைய எண்ணம் கரெக்ட். என்ன எண்ணம்? என் சகோதரர்களுக்கு உதவி செய்யணுங்கிறது எண்ணம். ஆனா அவன் இந்த எண்ணத்தை எதுக்கிட்ட வைக்கல, சித்தத்திற்குட்பட்டு வைக்கல. அந்த இடத்துல மோசே தேவனை அறிந்த மோசேதான். எனவேதான் 3 மாசம் தாயார் மறைத்து வைக்கிறது. அதன் பிறகு தாயார் தான் பால் கொடுத்து வளர்க்கும் போது நிச்சயமா இந்த ஆண்டவரை குறித்து சொல்லி இருப்பார்கள். எனவேதான் தங்கள் சகோதரருக்காக அவன் போய் நிற்கிறான். அப்படி இருக்கும்போது 40 வயதில் வல்லவனான மோசே அந்த இடத்துல ஒரே ஒரு ஜெபத்தை, ஆண்டவரே என்ன நீங்க இதுக்காக தான் நீங்க வச்சிருக்கிறீங்க, இது இன்று நான் இந்த சகோதரர்கள் நடுவில் போய் உதவி செய்வது உம்முடைய சித்தமா என்பதை அறிந்து அவர் நடத்துற பாதையில் கால் வச்சிருந்திருப்பார்னா அந்த 40வது வயதிலேயே கர்த்தர் நிச்சயம் ஒரு மாற்றத்தை கொடுத்திருப்பார். ஆனா தனக்குள்ளே எண்ணம் உண்டாக்கி தானே ஒரு பாதையை நியமிச்சு தானுக்குள்ளே அந்த எண்ணத்தை கொண்டு வந்து இப்பொழுது போய் கிரியை செய்ய போகிறார். அங்கே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதே மோசே இப்பொழுது 80வது வயதில் இருக்கும் போது தேவன் அவனை சந்தித்து தேவன் இப்பொழுது அவனை தன் பாதையில் நடத்துகிறார். அப்போது 40 வயதில் அவனுக்கு பலன் இருந்தது, 80 வயதில் பலன் இல்லை. 40 வயதில் நல்லா பேசினான், 80 வயதில் திக்கி திக்கி தான் பேசினான். 40 வயதில் கோலை வைத்தல்ல ஆயுதங்களை வைத்திருந்தான். ஆனால் 80 வயதில் கோலோட தான் போனான். ஆனால் 40 வயதில் செய்ய முடியாத காரியங்களை இந்த 80வது வயதில் கர்த்தர் செய்ய வைக்கிறார். ஹalleluya. ஆமென். சித்தத்திற்கு உட்பட்டு நிற்கிறவர்களுக்கு வயது ஒரு விஷயம் கிடையாது. சித்தத்துக்கு உட்பட்டு நிற்கிறவர்களுக்கு பலன் ஒரு விஷயம் கிடையாது. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ புறப்படுவாயானால் உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya. அவனை தம்முடைய பாதையில் நிறுத்துகிறார், பாதைக்கு உட்படுத்துகிறார். பார்வைக்கு உட்படுத்தினவர் இப்பொழுது பாதைக்கு உட்படுத்துகிறார். பாதைக்கு உட்படுத்தி அடுத்து அவனை என்ன சொல்றார்னா போய் கழுவுன்றார். அதுதான் பரிசுத்தப்படுத்த சொல்றார். ஆமென். சேற்றை உண்டாக்கி பூசினவருக்கு அந்த சேற்றை துடைக்க தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா கர்த்தர் என்ன சொல்றார்னா சீலோவாம்ல போய் கழுவுன்றார். சீலோவாம் என்று ஆழ்வேதம் சொல்லுகிறது அனுப்பப்பட்டவன். அனுப்பப்பட்டவன்னா அவன் தானாக வந்தவன் அல்ல, ஒருவரால் இங்கே அனுப்பி வரப்பட்டவன்.
இப்பொழுது எதற்காக இவன் சீலோவாமில் வந்தான் என்றால், ஏதோ ஒன்றை செய்வதற்கல்ல, தன் வாழ்க்கையில் இருக்கிற சேற்றை கழுவதற்காக. ஏன் ஆண்டவரே இந்த சீலோவாமில் நீர் என்னை அனுப்பி கழுவ வைக்கிறீர் என்றால், உன் கண்களில் சேறு இருக்கு வரையிலும் சித்தம் செய்ய முடியாது. சேறு இருந்தால் சித்தம் செய்ய முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சேறு இருந்தா சித்தம் கிடையாதுன்னு சொல்லுங்க. ஆமே. இன்னொரு வார்த்தை சொல்லுங்க, சுத்தம் இருந்தால் சித்தம் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சித்தம் உண்டானால் என்னை சுத்தமாகும் என்று ஒருத்தன் கேட்டான். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு சித்தம் உண்டு, உன்னை சுத்தமாகும். அதே வார்த்தையை நான் இப்படி சொல்றேன், எவர்கள் சுத்திகரிக்கப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் சித்தத்துக்கு உட்படுத்தி கொண்டே இருப்பார். ஆமென். அதனால அவர் குறித்த ஒரு குளம், ஏதோ ஒரு குளத்தில் அல்ல. அதன் அர்த்தம் என்ன? அவன் போற வழியில வேற குளமே கிடையாதா? உண்டு. கரெக்டா ஒரு பேரை சொல்ல, சீலோவாம் குளத்துல போய் கழுவுன்னு. ஆமென். அப்போ யார் யார் வாழ்க்கையில சுத்திகரிப்பு உண்டாயிட்டே இருக்கும் தெரியுமா? எப்படியோ நடக்கிறவர்கள் அல்ல, தேவ வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் வாழ்க்கை. சுத்தத்திற்கு இடம் கொடுத்ததும். இதை நான் விவரித்து சொல்லணும்னு ஆசை, ஆனா நான் சொல்லி மட்டும் விடுகிறேன். சுத்தம் உண்டானதும் அவன் கண்கள் திறக்கப்படுகிறது. இது திறக்கப்பட்டதும் அடுத்து அவன் யாருக்காக நிற்க துவங்கினான் தெரியுமா? பரிசுத்தருக்காக நிற்க துவங்கினான். எல்லாரும் வந்து இவனுக்கு அற்புதம் நடந்ததை கேட்கிறதை விட எதை கேட்கிறாங்க தெரியுமா? எப்படி நடந்துச்சு. ஆமா, எப்ப உன் கண்ணு திறந்தது ஓகே, ஆனா எப்படி திறந்து? அவன் எல்லாருக்கும் முன்னாடி சொல்றான், இயேசுன்னு ஒருத்தர் வந்தார், இயேசுன்னு ஒருத்தர் வந்தார். அத்தனை காது கேட்க தேவ சித்தத்தை அவன் நிறைவேற்றினான். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன். சித்தம் செய்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மையை காண்பிக்கிறதை விட நன்மையை செய்தவரை காண்பிப்பார்கள். என் கிட்ட வந்து ஒருத்தங்க என்ன கேட்கணும் தெரியுமா? உங்களுக்கு இந்த நன்மை எனக்கு வேணும் அப்படி கேட்க கூடாது. உங்களுக்கு இந்த நன்மை செய்தவர் எனக்கு வேணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவர் என்னிலே வெளிப்பட்ட நன்மையை ஜனம் கேட்க கூடாது, எனக்கு நன்மை செய்தவரை ஜனம் என்னிலே பார்க்கணும் விரும்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்மை செய்தவரை உலகம் பார்க்கணும். சித்தத்திற்கு உட்படுங்கள், சித்தத்திற்கு இடம் கொடுங்கள், அதற்கு பார்வையில் நில்லுங்கள். இரண்டாவது பாதையில் நில்லுங்கள். மூன்றாவது பரிசுத்தத்தில் நில்லுங்கள். நாலாவது பரிசுத்தருக்காக நில்லுங்கள். இதை செய்கிறவர்கள் சித்தம் செய்வார்கள். அவர்களுடைய பலனை கொண்டு கர்த்தர் வேகம் வரப்போகிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, நீங்கதான் எல்லாமே, நேக்கம்தான் எல்லாமே. பாடுங்கள், நீங்கதான், நீங்கதான், ஓ நேக்கம்தான். கரங்களை உயர்த்தி சித்தம் செய்யணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்ய. ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, கரத்தை பிடித்தவரே, கரத்தை பிடித்தவரே, கைவிட்டு விடுவீரோ? கரத்தை ஆண்டவரே என் பேச்சில் எழுதனப்பா. ஆவே இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர். சித்தம் செய்யணும், சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, நீங்கதான், நீங்கதான். ஹல்லேலூயா. எல்லாம் நீங்கதான், நீங்கதான், எல்லாமே ஏகம்தான். நீங்க மட்டும் பாடுங்க, சித்தம் செய்யணுமே, சித்தம் செய்து முடிக்கணுமே, சித்தம் செய். ஒரே ஒரு விசை உங்க ரெண்டு கரங்களையும் உயர்த்தி ஒரே ஒரு கேள்வியை மட்டும் முன்னாடி வைக்கிறேன். நாம் எதற்காக வாழுகிறோம்? எதை செய்து கொண்டிருக்கிறோம்? ஆமென். ஒரு உலக ராஜாவின் புஸ்தகத்தில் மொர்தெகாய் செய்தது எழுதப்பட்டதானா? என் பரலோக ராஜாவின் புஸ்தகத்தில்
நான் செய்வது எழுதப்படணும்னு விரும்புறவங்க, ஆண்டவரே என் பேஜ் பிளாங்கா இருந்துடக்கூடாதப்பா, நீர் வரும்போது வெறுமையாய் வந்துடக்கூடாதப்பா, சபையை உருவாக்குவீராக, சபையை பலப்படுத்துவீராக. எத்தனை பேர் விரும்புறீங்க, ஆண்டவர் எப்படியோ வாழ்ந்துட்டேன், ஆனா இன்று முதல் உம்முடைய சித்தம் செய்கிறவனாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்க 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அப்படியே விட்டு கொடுக்க பார்க்கலாம். அந்த அப்பத்தை கரத்தில் கொடுத்தது போல இது உன்னை கெடாம வச்சிருக்கிறார் சகோதரா, கெட்டு போகாம வச்சிருக்கிறார் சகோதரி. எப்படியோ வாழ்வதற்கல்ல, உன்னை கெட்டு போக கர்த்தர் விடாமல் வைத்திருப்பது, உன்னை தேவ சித்தத்திற்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறார். விட்டு கொடுக்கலாமா? ஒரே ஒரு நிமிடம் ஆண்டவர் சமூகத்திலே நீங்கள் கொடுப்பீர்களானால் இது ஒரு தேவ கிருபையும் தேவ பலனும் தேவ அபிஷேகமும் இது உங்கள் மேல் இறங்கி வருவதாக. சித்தம் செய்ய புறப்படு, உனக்கு இருக்கிற பலத்தோட புறப்படு. உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறது, கர்த்தர் உன்னில் வெளிப்பட போகிற காரியங்கள் எத்தனை பேர் விசுவாசித்து கைகளை தட்டி